நீங்க நம்பிக்கீங்க சேமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து எங்க கிட்ட சொல்லாதீங்க. ஓ, இப்ப நான் நம்ப கூடாது நீங்களும் அதையும் சொல்ல வரீங்களா? இப்ப நீங்க சொல்றதா நான் நம்பணும்னு சொல்ல வரீங்களா? நம்பிக்கைங்க. ஐயோ சேமா, நான் தான் சொல்றேன், இட்ஸ் யுவர் ஃப்ரீடம் சேமா. நீங்க தாராளமா நம்பிக்கலாம். கட்சி தலைவரா விஜய் கீழே சைட்ல உட்கார வச்சுட்டு ஆதவ அர்ஜுனா கட்சி தலைவரா கூட ஆக்கிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நாங்க அதெல்லாம் ஏங்க, நான் திரும்பவும் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியுங்க ஒருத்தர். அதனாலதான் நாங்க எங்க கட்சியில இருக்காரு. தாராளமா நம்பிக்கைங்க சேமா. தயவு செஞ்சு விஜய மாத்திட்டு ஆதவ அர்ஜுனாவை தலைவராக்கிருங்கன்னு சொல்றேன். இல்ல இல்ல, எங்களுக்கு தெரியுங்க யாரு அரசியல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க இன்னொரு கம்பெனியை நம்பி எல்லாம் கட்சி ஆரம்பிக்கல. நான் நம்புறேன், விஜயை விட ஆதவ அர்ஜுனா அறிவாளி, திறமசாலி. அதனால ஐபேக்கு எவ்வளவு கொடுத்தீங்க நீங்க? சேமா, எனக்கு ஒரு கேள்வி. ஐபேக் வந்து திமுக ஜெயிக்க வச்சது அப்படின்னா பீகார்ல ஏன் வந்து பிரசாந்த் கிஷோர் தனி கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்காம போயிட்டாரு? இல்ல இல்ல, பிரசாந்த் கிஷோர் முழுசான தேர்தல நிக்கல. அவரு நின்னது அந்த இதுல தான் முழு பொது தேர்தல நின்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க யாருமே. கட்சியில வந்து அத்தனை மாவட்டங்கள் இருக்கான், விஜய் மாத்திட்டு ஆதவ அர்ஜுனாவை தலைவராக்க போறீங்க சேமா? இல்ல செல்வகுமார் தோழர், நான் வந்து பிராக்டிகலா பேசினா பேசலாம். இவங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஆதவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஐபிஎக்கெல்லாம் அவர் இருந்தார். ஐபிஎக் யாருக்கு வேலை செஞ்சு கேட்டா திமுக கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசினேன். பிராக்டிகலா பேசுறேன், நானும் பிராக்டிகலா உட்காந்து பேசலாம் அவங்ககிட்ட. இவங்க முட்டு கொடுத்தாங்கன்னா அப்புறம் நான் என்ன பேசுறது? நானும் விவாதம் தான் பண்ணணும் உங்ககிட்ட உட்காந்து. சேமா, நாங்க ஐபேக்கோட வேலை பார்க்கலன்னு நாங்க சொல்லவே கிடையாது சேமா. நீங்க ஏன் மறுபடியும் போய் பேசுறீங்க சேமா? இல்ல, உங்க கட்சி போய் பேச ஆரம்பிச்சிருங்க பாருங்க. ஆதவ அர்ஜுனா வந்து ஐபேக்ல வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான். நீங்க கொண்டு வந்து அது எங்க தலையில கட்டாதீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான் ஒழிய ஐபேக் எங்களுக்கு மட்டுமா வேலை பார்த்து? யூபியில காங்கிரஸ் கூட தான் வேலை பார்த்துச்சு. இல்லைங்க, நான் நம்புறேன் ஆதரவு இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்கேன். நம்ம கடந்து போவோம் அடுத்து. விஜயை விட ஆதவ அர்ஜுனாவுக்கு தான் அறிவு அதிகம். எப்ப தலைவரை தயவு செஞ்சு தலைவரை மாத்திருங்கன்னு நானும் சொல்றேன். அவ்வளவுதான். ஆதவ அர்ஜுனாவை தலைவரா வைக்கிறீங்க. நாங்க எந்த கம்பெனி கட்சி ஆரம்பிக்கலாம். ஐபோக நம்பி தானே 21 எலெக்ஷன்ல நின்னீங்க நீங்க. ஆமாங்க, அதுதாங்க நான் சொல்றேன். விஜயை விட ஆதவ அர்ஜுனாவுக்கு அறிவு அதிகங்க. ஆதவ அர்ஜுனாவை தலைவரா மாத்திருங்கிறான். பாருங்க, அது எங்க கட்சியில அவருக்கு என்ன பொறுப்பு எங்களுக்கு தெரியும். ஓகேவா? அவர் தலைவரா வச்சுல அந்த கட்சி கிடையாது. ஆனா ஒரு கம்பெனியை நம்பி 2021 எலெக்ஷன்ல நின்னீங்க தானே. ஆதவ அர்ஜுனா தான் தலைவருக்கு கரெக்டான ஆளு சேமா. விஜய்க்கு விட ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும், அரசியல் அறிவு அதிகம். விஜய்க்கு ஒண்ணுமே கிடையாது, தெரியாது. படத்துல நடிச்சுட்டு வந்திருக்காப்ல. அதனால ஆதவ அர்ஜுனாவை தலைவரா போட்டுருங்க, ஜெயிச்சிடலாம். ஏங்க, சின்னவரை வச்சுக்கிட்டு கேள்வி அடுத்த தலைவர் சொல்றீங்க, அவருக்கு அறிவே கிடையாது. எங்க கட்சியில விஜய் சரிப்பட்டு வர மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், ஆதவ அர்ஜுனாவுக்கு அறிவு அதிகம். தயவு செஞ்சு ஆதவ அர்ஜுனாவை தலைவரா மாத்திங்க, ஜெயிச்சிடலாம். திமுக ஜெயிச்சிருக்கு. ஓகே, விட்டுருங்க. அறிவு அதிகம் நான் நம்புறேங்க. அதனாலதான் சொல்றேன், விஜய் ஆதவ அர்ஜுனா வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருங்க. சரி, நீங்க இதை ஒத்துங்க, நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆதவாலதான் திமுக 21 ஜெயிச்சதுன்னு சொல்லுங்க. நான் வேணா அடுத்து அதை பத்தி பேசுவோம், என் கட்சியிலே பேசிக்கிறேன். சொல்லுங்க. நீங்க பிரசாந்த் கிஷோர்ட்ட கேளுங்க, ஐபேக்ல யார் ஆதவ அர்ஜுனாவுக்கு அறிவு அதிகமா, உனக்கு அறிவு அதிகமான? நாங்க ஐபேக் வேறாங்க. நீங்க இப்ப சொல்றது அவருக்கு அறிவு அதிகம்ன்றீங்க. அப்ப அவரால் தானே திமுக ஜெயிச்சிருக்கு 21ல. யாரு சேமா ஐபேக்ல? நீங்க சொல்லுங்க சேமா. எனக்கு தெரிஞ்ச ஆதவ தான் நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சேமா, பிரசாந்த் எனக்கு தெரியலங்க. நீங்க ஆதவுக்கு தான் அறிவு அதிகம்ன்றீங்க. அப்ப அவரு தான் வேலை பார்த்திருப்பாரு. பிரசாந்த் கிஷோர் சும்மா தான் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன்.